பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. பாப்பா தூங்கிருக்குமான்னு தெரியலையே. நாம இல்லாம இது வரைக்கும் தூங்கினதே கிடையாது. ஒரு தடவை ஃபோன் பண்ணி தான் பாப்போமா? இந்த ஆமா வாயன்ட்டு ஃபோன் வாங்கி ஃபோன் பண்ணி தான் பாப்போமோ? ஐயோ, இந்த ஆள்கிட்ட வர ஜாஸ்தியா பேசிட்டோமே. என்னதான் இனிமே அந்த ஆள்னாலையும் அந்த ஆளோட அப்பானாலையும் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுனாலும் அம்மாவும் பாப்பாவும் இல்லாம கஷ்டமா தான் இருக்கு. இந்த ஆமா வாங்கிட்ட வேற போன கேட்ட கடலுக்கும் குளத்துக்கும் ஊந்துட்டு கிடக்குமே. தூங்கிருப்பாளா? கண்டிப்பா தூங்கிருப்பா. அருணு, உன் ஆட்டத்தை இனிமேதான் நீ ஆரம்பிக்கணும். நீ பண்ண போற பெர்ஃபார்மன்ஸ்லாம் இனிமே இந்த பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதாவா? இருடி வரேன். கொரட்டை விடுறவங்க இப்படிதானே விடுவாங்க. இவ என்ன இவ்வளவு கொரட்டை சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் கூட அசராம தூங்கிட்டு இருக்கா? ஒருவேளை பாப்பா அழுதுட்டே இருந்தாள்னா அம்மா இந்நேரம் இனியா போனுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. ஏதாவது சமாதானப்படுத்தி தூங்க வச்சிருப்பாங்க. இந்நேரம் நம்ம பேசி நம்மளோட வாய்ஸ் அவளுக்கு கேட்டுச்சுன்னா அது இன்னும் அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். இன்னைக்கு இந்த ஆம வாயும் என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போவான்னு நல்லாவே தெரியுது. நீ நடத்துறான், நீ எவ்வளவு நேரமா நடத்துறன்னு நான் பாக்குறேன். இன்னைக்கு நீ குரட்டை விட்டு உன் தொண்டை வெளியே வந்தாலும் பரவாயில்ல. நீ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா குரட்டை விட்டுட்டே இருந்தாலும் ஒன்றும் இல்ல. ஏன்டா இந்த ஏஞ்சலுக்கு தாலி கட்டின நீ யோசிக்கல? யோசிக்க வைக்கிறேன்டா. காப்பாத்துன்னு சொல்லிட்டோங்கிறதுக்காக தாலி கட்டி தான் காப்பாத்தணுமா? நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தோம், அசரவே மாட்டேங்கிறான். அருணு, இவ சரியான கும்பகர்ணியா இருக்கா. இவளுக்கு இந்த குரட்டை பத்தாதுடா, இந்த குரட்டை பத்தாது. இருடி வரேன். ஆமா வாயா, குரட்டை விடுறதா நினைச்சுக்கிட்டு நாய் குறைக்கிற மாதிரி எல்லாம் குறைச்சிட்டு இருக்க. நீ நடத்துறா, நீ எவ்வளவு நேரம் நடத்துற நான் பாக்குறேன். நீ வண்டி ஓட்டினாலும் சரி என்ன ஓட்டினாலும் சரி நான் திரும்பியே பார்க்க போறது கிடையாது. எப்பா முடியலப்பா, எப்படிதான் இந்த தூங்குறவங்க எல்லாம் குரட்டை விடுறாங்கன்னு தெரியலையே. இருடா வரேன். ஐயோ, திரும்ப கண்ண முடியும். என்ன குரங்கு கருவா பயலை, நீ தூங்கலன்னு எனக்கு தெரியும். கருவா பயலாம்? யாரடி கருவா பையன்? இருடி. ஏன் யார பார்த்து கருவா பையனா? உன்னை பார்த்து தாண்டா. ஆமா வாயா. ஏன் எந்திரடி, அடிச்சு பாத்துடலாம். உன்னை விட நான் எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கேன், என்னையே கருவா பையங்கிற? என்ன பயந்து பம்மிட்டு தூங்குனதெல்லாம் மறந்துட்டான்? புருஷங்கிற ஆயுதத்தை கையில எடுத்தனா என்ன ஆகும்னு தெரியும்ல சார். நான் இன்னும் தூங்கல சார். தூங்குனதுக்கு பிறகு உங்க ஆக்டிங் ஆரம்பிங்க. தூங்கலையா? ஏன்? தூக்கம் வரல. எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு குரட்டை விடுறீங்க? ஆமா, எப்ப தூங்குவேன்? தூங்குனதுக்கு அப்புறம் சொல்றேன், அதுக்கப்புறம் ஆரம்பிங்க. புருஷங்கிற ஒரு மரியாதையும் இல்ல, காப்பாத்தினவன் ஒரு மரியாதையும் இல்ல. இருடி, இன்னைக்கு எப்படி தூங்குறேன் நான் பாக்குறேன். இன்னைக்கு மட்டும் நான் கஷ்டப்பட்டு குரட்டை விட்டுக்கிறேன். ஆளுல இருந்து யூடியூப்லயே குரட்டை சவுண்ட் ஆன் பண்ணி விடுறேன். கொய்யால இவ அடங்க மாட்டான் போலயே. இருடா, வாய் வழியா காத்தைய வர வைக்கிறேன், மூச்சையே நிக்க வைக்கிறேன். அப்பாடா, போயிட்டாளா போயிட்டாளா போயிட்டாளா. இவ இன்னைக்கு ரோட்ல தூங்கினாலும் சரி, ஹால்ல தூங்கினாலும் சரி, இனியாவது நிம்மதியா தூங்கலாம். ஐயோ, சுனாமி சுனாமி. சுனாமியா? காப்பாத்துங்க காப்பாத்துங்க. தெளிஞ்சிட்டு போல. ஏய், யாரு கேட்டரிங் மேல தண்ணி கொட்டினா? எது நான் கொட்டினா? சார், சுனாமி. சுனாமில நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. கொரோனால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இது என்ன சுனாமியில பாதிக்கப்பட்டிருக்கீங்க? கொலைக்காரி, கொட்டின புருஷன் மேலே தண்ணிய தூக்கி ஊத்துறேன். ஏங்க, ஏசி கம்மியா வச்சிருக்கீங்க பாருங்க, அதனால உங்களுக்கு சொட்டாக்கி தண்ணிய ஊத்துது. என்ன என்கிட்டயும் ஆட்டத்தை காமிக்கிறியா? ஐயோ, எங்க இது உங்களுக்கு தூக்கத்துல சுனாமி வந்த மாதிரி சொட்டானது? இது கூட புரியலையா? எனக்கு தேவைதான். ஒன்னே இந்த ரூம்லயே இந்த தாத்தா விட்டாருலாம். இன்னைக்கு தண்ணியை கொண்டு கொட்டினா நாளைக்கு அம்மிக்கல்லையே தூக்கி போட்டு என் மண்டையை உடைக்க மாட்டேன்னு என்னடி நிச்சயம்? ஐயோ சார், சுனாமில சொட்டானது. கனவு ஏதாவது கண்டுட்டு பாத்ரூம்ல போய் ஷவர்ல நின்று வரீங்களா சார்? உன்னை வச்சுக்கிறேன்டி. நீ தாலி கட்டினதே என்னால ஏத்துக்க முடியல, இதெல்லாம் வச்சுக்க வர செய்வியா? டேய் அருணா, இவ சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது. எதுக்கு இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. விளையாட்டுத்தனத்தை எல்லாம் காமிக்க நினைச்சா முத நாளே தண்ணி ஊத்திட்டா. போக போக எதெல்லாம் போட்டு அடிக்க போறான்னு தெரியலையே. இந்த சிரிப்போட அர்த்தம் என்னன்னு தெரியலையே. சார், இனிமே உங்களுக்கு தூக்கத்துல குரட்டை வருமா? வராது. தூங்க முன்ன குரட்டை வருமா?
வராது. அப்புறம் புருஷா, என்ன? லைசன்ஸுங்க, தாலி கட்டியிருக்கீங்கல்ல? ஆமா. அட, சுனாமில அடிபட்டதை மறந்துட்டீங்களா? தாலி கட்டினா புருஷன். ஆமா. அப்புறம் புருஷா, இனிமே உங்களுக்கு கொரட்டை வந்துச்சுன்னு வைங்க, உங்களுக்கு கொரட்டை வரும்போதெல்லாம் கூடவே சேர்ந்து சுனாமியே வரும். அப்புறம் வேர்த்து ஊத்திட்டே இருக்கலங்க, ஓரமா படுத்து தூங்குங்க. நான் தூங்குறேன். குட் நைட். அருணு, இவ நீ நினைக்கிற மாதிரியான ஆளு கிடையாது. இவகிட்ட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கா. இல்ல அம்மிக்கல்ல தூக்கி போட்டு கொலை பண்ணிட்டு நைட்டோட நைட்டு புதைச்சாலும் புதைச்சிருவான். எனக்கு தலைவலியை உருவாக்கணுங்கிறதுக்காகவே இந்த வீட்டுல எல்லாரும் சுத்திட்டு இருக்காங்க போல இருக்கு. இதுல இந்த ஆர்த்திக்கு போன் மட்டும் என் கையில கிடைச்சது, போனை ரெண்டா உடைச்சாலும் உடைச்சிருவேன். நான் இங்க புலம்பிட்டு இருக்கேன், அவ என்னடானா கனவுல இருக்கா. இங்க ஒருத்தன் இவ்வளவு நேரமா புலம்பிட்டு இருக்கான். மணி வேற 12 ஆகுது. பாவம், வேலையை முடிச்சுட்டு அவனை தூங்கணும், ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா புலம்பலுக்காவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு பாக்குறாளாம். ஏய் இனியா குரங்கு, என்னையா? இதே சாம் என்னை குரங்குன்னு கூப்பிட்டு நான் என்னன்னு கேட்டா மட்டும் வந்துருவலாம். அம்மா, ஏதாவது பேசிட்டே இருந்தியா? பேசலடி, புலம்பிட்டு இருக்கேன். என்ன புலம்புன? என்ன புலம்புனா? இந்த ஆர்த்தியோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாத்தியா? ஏன், அருணுக்கு ஏஞ்சலுக்கும் கல்யாணம் ஆகி ஆரத்தி எடுத்தாங்கல்ல அண்ணி, அத ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க போல. இவங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏண்டா, ஆர்த்தி அண்ணியோட கொழுந்தனாருக்கு கல்யாணம் ஆயிருக்கு, சோ ஒரு சந்தோஷத்தை ஷேர் பண்றதுக்காக ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க. ஆமா, பெரிய சந்தோஷம். இதனால இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா? என்ன நடக்க போகுது? அந்த சுருட்ட நாளைக்கு காலையிலே வீட்டுக்கு வர போறாளாம். காலையிலே வர போறாளாம்? ஏன், இன்னும் 1 வீக் கூட இல்ல ஒழுங்கா கல்யாணத்துக்கு, இப்ப இங்க எதுக்கு வரணும்? அதான், வீட்டுல ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு அவளுக்கு எந்த தகவலும் கொடுக்கலையா. அருண் போய் தாலி கட்டினதே யாரும் சொல்லலையா. வந்திருக்க மருமக எப்படி இருக்கான்னு பார்க்க வராளா நாளைக்கு. வந்திருக்க மருமக எப்படின்னு அருண் பார்த்தா போதுமே. அப்புறம் ருக்கு சித்திக்கு மருமகா, அதனால ஏஞ்சல பத்தி சித்தியும் தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஸ்ருதிக்கு என்ன பிரச்சனை? என்ன கொண்டாட்டம், இந்த ஆர்த்திக்கு சும்மா இருக்கலாமா? இல்ல அந்த சுருட்டை ஹைட் பண்ணி வச்சுட்டாது ஸ்டேட்டஸ் போட்டிருக்கலாமா? சரி விடு, இனிமே லைஃப் லாங் உன் கூட தான் இருக்க போறா. என்னடி கிண்டலா? டேய், அதுதானே உண்மை. நீ ஏன் அந்த கண்ணுக்கு சொந்தக்கார பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இல்ல, தாத்தா கிட்டே உனக்கு பேசுறதுக்கு பாயிண்ட் கிடைக்கிற மாதிரி இல்ல. ஸ்ருதியும் ஆர்த்தி அண்ணி மாதிரி சின்ன சின்ன தப்பு பண்ணாலும் பெருசா இந்த தப்பும் பண்ற மாதிரி இல்ல. சோ அவ மேல யாருக்கும் வெறுப்பும் வரல. ஆர்த்தி அண்ணிய மாதிரி ஒரு நாள் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி மாறிடுவா அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவ சரியான சூனியக்காரினியா. நீ வேணா பாரு, அவ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டான்னு வச்சுக்கோ. யூ மீன் உன் பொண்டாட்டியா? ஆமாண்டி, இது இப்ப முக்கியம் பாரு ரொம்ப. ஏன், இதுவும் முக்கியம் தானே. விஷயத்த மட்டும் கேளு. அவ மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்டா, வழக்கமா ஒரு வீட்டுக்கு மருமக வந்தாள்னா எல்லா வீட்லயும் 2 கோடை போட்டு பிரிப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுல 4 கோடா போட்டு அவ பிரிக்காட்ட பாரு. 4 கோடா? ஆமா, தாத்தா பாட்டிக்கு ஒரு பக்கம், உன் ஃபேமிலி ஒரு பக்கம், அப்புறம் என்னோட ஃபேமிலி ஒரு பக்கம், அலெக்ஸ் மாமா ஃபேமிலி இன்னொரு பக்கம். 4 ஆச்சா? என்ன யோசிக்கிற? இல்லடா, எப்படி அவளை கலாய்க்கணும்னா மட்டும் உனக்கு பக்கம் பக்கமா பாயிண்ட் கிடைக்குது. அந்த சூனியக்காரியை பார்த்தாலே கடுப்பாகுது. இதுல நாளைக்கு வந்ததும் இந்த கட்டிப்புடி வைத்திய மாதிரி ஐ மிஸ் யூ அன்பு. ஏன்பு, போன ஜென்மத்துல நீ ஒருவேளை பொண்ணா பிறந்திருப்பியோ? ஏண்டி இந்த கொலவரி? இல்லடா, யோசிச்சு பாரு உனக்கு எவ்வளவு ஆஃபர்னு. கண்ணம்மா, முனியம்மா, அதுக்கப்புறம் ஸ்ருதி. எப்பப்பா என்ன, ஒரு பொண்ணு எனக்கு கூட அவ்வளவு லவ் லெட்டர்ஸ் வந்தது கிடையாது. ஆனா ஒரு பையன் நீ, உனக்கு எவ்வளவு ஆஃபர் லெட்டர் பத்தியா? ஆஃபர் லெட்டரா? அடிங்க. ஏண்டா, உண்மைதானே சொல்றேன். ஏய், உனக்கு எவன லவ் லெட்டர் கொடுக்கலன்னா என்ன தாண்டி தான் வரணும். என்ன தாண்டி எல்லாம் என் அத்தை பொண்ணுக்கு எவனாவது லவ் லெட்டர் கொடுத்துருவானா? ஆஹா. என்ன ஆஹா? யாரும் அந்த மாதிரி உன்னை நெருங்கலன்னா நீயே யோசிச்சுக்கோ, எந்த மாதிரி உன்னை நான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கேன்னு. அது சரி. என்ன அது சரி? இப்போ நாளைக்கு இந்த சூனியக்காரி வருதுலாம், இதுகிட்ட இருந்து என்ன எப்படி காப்பாத்த போறேன்? அட, உன் பொண்டாட்டிட்டேந்து நான் எதுக்குடா உன்னை காப்பாத்தணும்? அப்படி மறுபடி சொல்லாத இனியா, எனக்கே கடுப்பாகுது. ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்து இந்த கல்யாணம் மட்டும் நின்னுடுச்சுன்னு வச்சுக்கோ, கோயிலுக்கு கூட்டு போய் செல்லு பாட்டிக்கு ஒரு மொட்டையை போட்டு விட்டுறேன். ஆர்த்தி அண்ணி என்னடானா, ஸ்ருதிக்கு உனக்கு கல்யாணம் நடக்காம இருந்துச்சுன்னா வேளாங்கண்ணிக்கு பாட்டியை கூட்டு போய் மொட்டை போடுவேன்னு வேண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. நீ ஏன் பாட்டியோட தலையை விட மாட்டேங்கிற? நீ என்னடா திருச்செந்தூரா பழனியா? எங்கேயாவது கூட்டு போய் மொட்டை போட்டு விட்டுறானோ. அப்படி என்ன அந்த குழந்தை மேல உங்களுக்கு எல்லாம் வெறுப்பு? நீ வேணா பாருடி, அவளோட ரியல் கேரக்டர் ஏதாவது உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ, இவ சூனியக்காரின்னு. என் கல்யாணத்தை நிப்பாட்ட நீயே களத்துல இறங்கினாலும் இறங்கிருவ. அது எப்பவும் நடக்காதுடா. என்னால உன் கல்யாணம் நிக்கன்னு கனவுல நினைச்சு பார்க்காத. அப்படி ஏதாவது நினைப்பு இருந்துன்னா அதை குழி தோண்டி புதைச்சிரு.
நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? கூடவே இருக்க எல்லாம். இவனுக்கு தான் அந்த பொண்ணை பிடிக்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு வழியில கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு உனக்கு தோணுதா? இதுவே உனக்கு ஒண்ணுன்னா நான் பாத்துட்டு இருப்பேனா? பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன பாத்துட்டு இருக்கேன்? உனக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி என் கூட உட்காந்து பேசுவியா? இனியா, உண்மைதானடா. ஸ்ருதி வந்ததுக்கு அப்புறம் இந்த ரூம்க்கு என்னால வரவே முடியாது. இவ்வளோத்துக்கு நம்ம ப்ராஜெக்ட் விஷயமா ஏதாவது ஒன்று எடுக்கணும்னா கூட ஸ்ருதி என்னை இங்க அலோ பண்ணுவான்னு நினைக்கிறியா? அப்படி பார்க்கும்போது எனக்குன்னா மனசுக்குள்ள 1008 பெயின் இருக்கு. ஒன்னாலே பார்த்துட்டு தானே இருக்க முடியுது. ஏனியா, எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருந்தாதான் நம்ம ஒன்னா இருந்திருக்க முடியுமா? அட, திடீர்னு நீயே இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்ட? இல்ல, சும்மா எல்லாரும் சொல்றாங்க எல்லாம் அதை வச்சு கேக்குறேன். ஆனா ஸ்ருதி எல்லாம் ஒரு ஆளே கிடையாது. பாரதி, நம்ம ஒன்னாவே இருக்கணும் லைஃப் லாங். அதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம்ல இப்படின்னு உனக்கு ஒரு தாட் வந்தா அதெல்லாம் வச்சு என்னால சந்தோஷப்பட முடியாது. கண்ணம்மாங்கிற பொண்ணை நீ கண்டுபிடிச்சா கூட அவளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு வர காதலையும் என்னால ஏத்துக்க முடியாதுடா. எப்போ உனக்கு உன் கூடவே இருக்க இனியா மேல காதல் வருதோ அப்படி நடந்தா மட்டும்தான்டா இந்த பாரதியின் காதலியோட காதல் சக்சஸ் ஆகும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு கடவுளே வாய்ப்பை கொடுக்கல. ஸ்ருதி தான் உனக்கு ஒய்ஃபா வர போறா. இதையும் யாராலே மாத்த முடியாது. ஹோய், என் ஆசையெல்லாம் நடக்காமலே போக போகுது. என்னை சுத்தி சுத்தி வந்து நீ காதலிக்கணும். நான் ஆசைப்பட்டதெல்லாம் கனவாவே போக போகுது. என்னடி திடீர்னு ஃபிளைட் மோடுக்கு போயிடுறா? நீ பேசினா அப்படிதான் இருக்க. சில நேரம் காதுல இருந்து பிளட் மட்டும் தான் வராது. லூசு, எனக்கே டென்ஷனா இருக்கு. நாளைக்கு அந்த பைத்தியம் வந்து என்னெல்லாம் பண்றதுக்கு இருக்கோ அப்படின்னு. டென்ஷன் ஆகாத, அவன் பொண்டாட்டி. ஏய், உன்னை ஏத்தி விட்டாலாவது உன் மனசுக்குள்ள நான் இங்கேயே ஒரு ஓரமா இருக்கேன். அந்த காதல் வெளியே வரன்னு பார்த்தா ஸ்ருதி கழுத்துல நீ தாலி கட்டுறதுக்கு ஒரு செகண்ட் முன்னமாவது ஒரே ஒரு தடவை என் காதல் உனக்கு புரியாதான்னு இருக்குடா. உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே, உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே, உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடிடலாச்சு, என்னோட பாட்டு சத்தம் தேடும் ஒன்ன பின்னால, எப்போது ஒன்ன தொட்டு பாட போறே தன்னால. என்னாச்சு இவளுக்கு அடிக்கடி ஃபிளைட் மோட் போயிடுறா? ஏ லூசு, எப்பவன் சொல்றதுதான் ஸ்ருதி இல்ல. எவ்வளவு நமக்கு நடுவுல வந்தாலும் யாரால இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பிரிக்க முடியாது. உனக்கு கல்யாணம் ஆகி உனக்கு குழந்தை பிறந்தாலும் எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைங்களும் மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுமே தவிர நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பாதியில கட் ஆகாது. நீ ஃப்ரெண்ட்ஷிப்பே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க. நான் அதை தாண்டி வந்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. என்னைக்காவது புரியண்டா உனக்கு? அக்கா, நீ சத்தியமா அப்போ அன்பண்ண கல்யாணத்துக்கு வர மாட்டியா? வரமாட்டேன் வித்யா. அன்பண்ணனுக்கு உன் மேல பேசாட்டாலும் எவ்வளோ பாசம் இருக்குன்னு உனக்கு தெரியும். அண்ணா உன் மேல கோவமா இருக்க மாதிரி இருக்குதுன்னு அண்ணன் கல்யாணத்துக்கு நீ வராம இருக்க போறியா? ஏன் வித்யா, உனக்கு ஸ்ருதியை பிடிக்குமா இல்லை இனியாவை பிடிக்குமா? இதுல என்னக்கா டவுட்டு? ஸ்ருதி வந்து அண்ணனை பிடிச்சி போய் கல்யாணம் பண்ண வந்தவங்க. அதுவும் அண்ணாவும் இனியாவும் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கன்னு பார்த்து அன்பொன்னா தான் வேணன்னு பிடிச்சி போய் வந்தவங்க தானே. அவங்களே இனியாவோட கேரக்டர் பிடிச்சிதான் அண்ணாவை பிடிச்சிருக்கவங்களுக்கு. நாம எல்லாம் இந்த வீட்டுல இருக்கோம். நமக்கெல்லாம் இனியா தானே ஃபர்ஸ்ட். இன்னும் சொல்ல போனா தாத்தாக்கு கூட இனியாக்கு அன்பொண்ணனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை. அவங்க 2 பேருக்கும் விருப்பம் இல்லாததுனால மட்டும்தானே வேற ஒருத்தங்களை தாத்தா பார்த்துருக்காங்க. நமக்கெல்லாம் என்ன, 2 தெரு தாண்டி ஒரு குழந்தைய கூப்பிட்டு உனக்கு ஸ்ருதியை பிடிக்குமா இனியாவை பிடிக்குமான்னு கேட்டா அந்த குழந்தை இனியாவை தான் கையை காமிக்கும். அப்படி இருக்கும்போது ஸ்ருதியா இனியாவான்னு உனக்கு ஏன் டவுட்டு? ஏன் உன் கூட ஜோடிக்கு ஒரு ஆள் சேர போகுது. நான் அனுப்பின வீடியோவை பாத்தியா? உன் மாமன் பொண்ணு கண்ணுல உன் அண்ணன் மேல எவ்வளவு காதல் இருக்குன்னு இத வெளிய சொல்லவும் முடியாம ஐயோ அவ பட்ட கஷ்டத்தை பார்த்தெல்லாம். ஏய், உன் அண்ணனுக்கு மட்டும் தாண்டி நான் ஆப்பு வச்சேன். வேற எவனுக்கோ குழந்தைய சுமந்துட்டு இருக்கவள உன் அண்ணனுக்கு பொண்டாட்டியாக்கிட்டா. மருமகளே, நான் இந்த ஆங்கில மட்டும் தான் யோசிச்சேன். ஆனா பாத்தியா, உன் மாமன் பொண்ணுக்கு அதுக்கு முன்னமே உன் அண்ணன் மேல காதல் இருந்திருக்கு. இதான் ஒரே கல்ல 2 மாங்கா. இப்போ உன் அத்தை பிரியா அத்தை பையனை இறந்துட்டான். உன் அத்தை பெத்த பொண்ணா நாசமா போக போகுது. உன் அத்தை வளர்த்த பொண்ணு நீயும் காய்ச்சல் வந்தா கூட என்ன ஏதுன்னு கேட்க முடியாத தூரத்துல இருக்க. அனாதையா இருக்க. அப்புறம் உன் அத்தை வளர்த்த பையன் உன் அண்ணன் அடுத்து அவன் தாண்டி. அக்கா,
சொல்லு வித்யா, நான் ஏதோ டென்ஷனில் இருந்துட்டேன். நாளைக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கா? ஏக்கா, நீ வந்து அன்பண்ணா கல்யாணத்துக்கு வர மாட்டியா? என்ன சாமோட அப்பா விடலையே. சாம் அப்பா பர்மிஷன் இல்லாமல் நாங்கள் வந்தேன்னா அண்ணனோட உயிருக்கு தான் ஆபத்து. அதே கம்பெனிலேயே யாருன்னே தெரியாத ஒரு ஆள் அரசு எங்களுக்கு வேலை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது என் அண்ணன் உயிருக்கு நானே ஆபத்து வர வச்சிருவேனா? ஏக்கா, நீ என்ன அடிக்கடி ஃப்ரீஸ் ஆகுற? வித்யா, உனக்கு நிஜமாவே ஸ்ருதியை விட நம்ம இனியாவை தான் பிடிக்குமா? நான் ஏன் கேட்குறேன்னா, எப்போ இனியாக்கும் உனக்கும் ஒத்தே வராது. என் அண்ணனுக்கு மட்டும் உன்னை பொண்டாட்டியாக்கா விடவே மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பாலாம். ஏக்கா, அது சும்மா விளையாட்டுக்கு சொல்றது. ஏன்னா அவங்க 2 பேர் மனசுலயும் காதல்ங்கிற ஒரு எண்ணமே இல்லை. அப்படி இருக்கும்போதுங்கிறத விட அப்படிங்கிறதுனால தான் நான் அவளை கிண்டல் பண்றது. அன்பு அண்ணாக்கும் ஸ்ருதிக்கு நடக்க போற கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு வித்யாவை யூஸ் பண்ணலாமா? வித்யா சின்ன பொண்ணு வேற. சரி, அவகிட்ட முதல் பாயிண்ட போட்டு பார்க்கலாம். வித்யா, சொல்லுக்கா என்ன? வித்யா, நான் உன்னோட என்கேஜ்மெண்ட் அட்டன் பண்ணிட்டு மறுபடியும் அமெரிக்காவுக்கு வர்றது வரைக்கும் எனக்கு அங்கே நடந்துட்டு இருக்க சுச்சுவேஷன் எல்லாம் என்ன ஏதுன்னு தெரியாது. இப்போ நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு வேளை இனியா மனசில் அண்ணன் மட்டும்தான் இருக்கான், இனியா மனசில் அண்ணனுக்கு தான் இடம்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா, அப்படி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நீ என்ன முடிவெடுப்ப? இருக்க காமெடி பண்ணாத நீ. அப்படி இருந்துச்சுன்னா தான் எல்லாரும் சம்மதம் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்களே. அவங்க 2 பேருக்கும் விருப்பம் இல்லாததுனால தானே இது இவ்வளோ லெந்தா போகுது. இல்ல வித்யா, இனியா அன்பண்ணனை காதலிக்கிறா. நீ இப்ப என்ன சொன்ன? உனக்கு கரெக்டா தான் கேட்டிருக்கு வித்யா. உனக்கு கேட்டதுதான். அன்பண்ணாக்கு இனியா மேல எந்த ஆசையும் இல்ல. ஆனா இனியாக்கு அன்பண்ணனுக்கு மேல காதல் இருக்கு. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா வித்யா, இது அண்ணன் கிட்ட சொன்னா அன்னைக்கு கண்டிப்பா அவ காதலை ஏத்துக்க மாட்டான். ஃப்ரெண்டுன்னு அது உளறிட்டு இருக்கு. ஏக்கா, ஒருவேளை இனியாக்கு மட்டும் அன்பண்ணனுக்கு மேல காதல் இருந்துச்சுன்னா இந்நேரம் இனியாவோட மனசு எந்த பாடுபட்டுட்டு இருக்கோம்? அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி வேண்டாம் இசை, அவ வேற சின்ன பொண்ணு, இதெல்லாம் சொல்ல வேண்டாம். எப்படி காய நகர்த்தினா கல்யாணம் நிற்குமோ அதை மட்டும் நீ பாரு. எக்கா, இப்ப சொல்லு, ஸ்ருதி கூட அன்பண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? சத்தியமா இல்லக்கா, தாத்தா மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாது. தாத்தா எடுத்த முடிவு கரெக்ட் தாங்கிறதுக்காக இனியா அவளோட காதலையே விட்டு கொடுத்துருக்கா. இன்னொன்னு, நீ சொல்றது உண்மைதானே? சத்தியமா உண்மை வித்யா. அப்போ அன்பண்ணன் கிட்ட நான் வேணா போய் சொல்றேன் இனியாக்கு மேல ஆசை இருக்கு அப்படின்னு. ஏய், நீ முட்டாள்தனமா அதெல்லாம் பத்தி யோசிக்காத. அண்ணன் கிட்ட மட்டும் இனியா மனசுல நீ தான் இருக்க நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, அது உடனே இனியாக்கு வேற கல்யாணம் பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆமா, அவன் வேற ஃப்ரெண்டுன்னு உளறிட்டு இருக்கான். இப்போ நான் சொல்றத நீ கேட்டுட்டியன்னா கண்டிப்பா அன்பு அண்ணா கல்யாணத்தை நிப்பாட்டலாம். இனியா மனசு கஷ்டப்படக்கூடாதுல்லக்கா. இதுல நாம போய் அன்பு அண்ணா கிட்டே எதுவும் பேச முடியாது. சரி, நீ அதை பத்தியெல்லாம் யோசிக்காத. நீ ஒன்னே ஒண்ணு பண்ணு. என்னால இதுக்கு மேல உங்ககிட்ட பேச முடிஞ்சாலும் முடியாம போனாலும் கல்யாணத்துக்கு முந்தின நாள் ரிசப்ஷன் வைக்கிறாங்கல்ல? ஆமா, 2 வீட்டுல உள்ளவங்களும் ஒரே மண்டபத்துல தான் வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நீ என்ன லூசா? கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு வழி சொல்லுவேன்னு பார்த்தா ஸ்ருதிய மயக்கம் போட வைக்க வழி சொல்றேன். இது கல்யாணத்துக்கு முந்தின நாள் கல்யாண மாப்பிள்ளையோட சீப்பை ஒழிச்சு வைக்கிற மாதிரி இருக்கு. நீ அதிகம் பேசாத, நான் சொல்றத மட்டும் கேளு. வித்யா, நான் சொல்லிட்டு இருக்கிறது சீரியஸான விஷயம். இதுல விளையாடாத பாத்துக்கோ. சாரிக்கா, இங்க பாரு, அவ ரிசப்ஷன் அன்னைக்கு மயக்கம் போட்டு விழுறதுனால நடக்க போறது என்னன்னு உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். இதுக்கு எதுக்குக்கா இவ்வளவு கஷ்டப்படணும்? தாத்தா கிட்ட போய் இனியா மனசுல அன்பு அண்ணன் தான் இருக்கான், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அண்ணனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அண்ணன் மனசுலயும் இனியா இருக்கும். ஏதாவது சிச்சுவேஷன்ல நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி அவங்களுக்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும் அப்படின்னு தாத்தாக்கு புரிய வச்சிருவோம். தாத்தாக்கு புரிய வைக்கிறது இப்போ ஒரு விஷயமே கிடையாது வித்யா. ஆனா கல்யாணத்துக்கு முந்தின நாள் ரிசப்ஷன் அன்னைக்கு ஸ்ருதி மயக்கம் போட்டு விழுறது கண்டிப்பா நடந்தே ஆகணும். எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு ஒண்ணுமே புரிய வேண்டாம். நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தானே டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அதுல யாராவது க்ளோஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்விடேஷன் எல்லாம் கொடுக்க சொல்லு தாத்தா கிட்ட. அதெல்லாம் தாத்தா கொடுத்துட்டாங்க. அப்புறம் நான் சொல்றத மட்டும் நீ பண்ணா போதும், நடக்கிறது தானா நடக்கும். நான் இப்பவும் சொல்றேன், கல்யாண மாப்பிள்ளையோட சீப்பை திருடி வைக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே இருந்துட்டு போட்டும், நான் சொல்றத மட்டும் நீ கேட்டா போதும். ஆனா இசை, அந்த வீடியோவை எதுக்காக அவங்க எடுத்து வச்சிருக்காங்க? அந்த வீடியோ வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே. அந்த வீடியோ மட்டும் தாத்தா கிட்ட மாட்டுச்சுன்னா தாத்தாவே கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரு. இது புரியாம இனியாவும் அண்ணனும் க்ளோஸா இருந்ததா அங்க எனக்கு அனுப்பிட்டாரு. இதை தாத்தா பார்த்துட்டாரு, என் வாழ்க்கையை நாசமாக்குனதை கூட நான் பொறுத்துப்பேன். ஆனா என் அண்ணனுக்கு எவரும் ஒருத்தனோட குழந்தைய அவ தலையில கட்ட பாக்குறீங்களா அங்கிள்? நான் வராமலே இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்டுறேன்னு பாருங்க. ஸ்ருதி மட்டும் ரிசப்ஷன் அன்னைக்கு மயக்கம் போட்டு விழுந்துட்டாள்னா வித்யா இந்த ஆட்டம் அதோட முடிஞ்சிடும். நான் இப்பவும் சொல்றேன், கல்யாண மாப்பிள்ளையோட சீப்பை திருடி வச்சுட்டு கல்யாணம் நின்றாங்கிற மாதிரி இருக்கு.
நான் சொல்றத நீ கேளு, அது போதும். அங்கிள், இங்க இருந்துட்டு இந்த கல்யாணத்தை நான் எப்படி நிப்பாட்டுறேன்னு மட்டும் பாருங்க. நீங்க எடுத்து வச்சிருக்க வீடியோ மட்டும் தாத்தா கிட்ட காமிங்க. தாத்தாவே கல்யாணத்தை நிப்பாட்டிடும். இசை அக்கா, சொல்லு வித்யா. ஸ்ருதிக்கு அன்பண்ணாக்கு முன்ன வேற லவ் ஏதாவது இருக்கா? ஓ பாத்தியா, நீ அங்க இருக்க, நான் இங்க இருந்துட்டு உன்கிட்ட கேக்குறேன் பாரு. அது சரி, திடீர்னு ஏன் அப்படி கேக்குற? இல்ல இசை, இங்க வந்தாலே எப்ப பாரு ஒரு போன் எடுத்து பேசிட்டே இருக்குது, அதான் கேட்டேன். அவ ஓனருக்கு உண்மையா இருக்காளாம். உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? எனக்கு ஒரு ஐடியாவும் இல்ல. ரிசப்ஷன் அன்னைக்கு நான் சொல்றத மட்டும் நீ கேட்டா போதும். அதுக்கப்புறம் கல்யாணம் தானே நின்றான். ஆமா, இனியா மனசுல அன்பண்ணா இருக்கானா? அவங்க 2 பேரும் சேர்றதையும் தாண்டி அன்பண்ணா ஸ்ருதி கழுத்துல தாலி கட்டும்போது இனியா மட்டும் அதை பாக்குற மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா அது மனசு எவ்வளவு சுக்கு நூறாயிரும். சரிடாமா, நாளைக்கு எனக்கு ஆபீஸ் வேற போகணும். கொஞ்ச நேரம் தூங்குறனே, வைக்கட்டுமா? சரிக்கா.